டேய் சதீஷ், ரொம்ப வலிக்குதாப்பா? வலிக்குதா? உயிர் போதுமா? ஐயோ முடியலையே. ஏண்டா டாக்டர் ஊசி போட்டிருக்காருல, இன்னுமா வலி குறையல? யோ அப்பா, அவ பேய் அடி அடிச்சிட்டாப்பா, கண்ட இடத்துல உதச்சிட்டாப்பா. எனக்கு வலி உயிர் போதுப்பா. அப்பா, அவளை சும்மா விடக்கூடாதுப்பா. ஏண்டா, நான் தான் அவ சங்காத்தமே வேண்டான்னு சொன்னேன்ல, எதுக்குடா வம்புக்கு போன? அம்மா, எனக்கு அவளை பார்த்ததும் ஆத்திரம் தாங்க முடியலம்மா. வேற என்ன பண்றது? எப்பா ரொம்ப வலிக்குதுப்பா, மறுபடியும் டாக்டர் வீட்டுக்கு போலாமா? வலி கொஞ்சம் கொஞ்சமா குறையும்னு டாக்டர் சொல்லியிருக்காருல, கொஞ்சம் பொறுத்துக்கடா. அப்பா, அவளை சும்மா விடக்கூடாதுப்பா, அவளை எப்படியாவது பழி. ஐயோ வலிக்குது. இருடா, சுப்பு வர சொல்லியிருக்கேன்ல, அவங்கிட்ட ஐடியா கேட்போம். வணக்கம் பெரியவரே. வா சுப்பு, உட்கார். உட்காருங்க. சொல்லுங்க பெரியவரே, எதுக்கு ஐடியா கொடுக்கணும்? பாரியா, என் புள்ள என்ன பாடுபடுறான் பாரு. இப்படி பண்ண அந்த பொண்ணை சும்மா விட முடியுமா? சுப்பு, நீ தான் இதுக்கு ஏதாவது ஒரு சரியான ஐடியா கொடுக்கணும். இப்படி மொட்டையா சொன்னா எப்படி பெரியவரே? என்ன நடந்துச்சு? உங்க புள்ள தலைக்கு வச்சுக்கிற தலைக்கணி இடுக்குல வச்சுக்கிறாரு, அதுக்கு என்ன காரணம்னு சொன்னாதானே ஐடியா கொடுக்கறத பத்தி யோசிக்க முடியும். இவன் அந்த ராஜாராம் மகளை கடத்த முயற்சி பண்ணிருக்கான். அந்த ராஜாராம் இவன் நம்ம சாதிக்காரங்கிறதுனால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கல. யாரு தூண்டி விட்டாங்களோ என்னமோ, அவன் நம்ம சாதி சங்கத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாயா? கேள்விப்பட்டேன், அதான் வெளியே வந்துட்டீங்களா, அப்புறம் என்ன? சும்மாவா வந்தோம்? இனி அந்த பொண்ணு விஷயத்துல தலையிட மாட்டோம்னு சொல்லி தலைவர்கிட்ட எழுதி கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். அதையும் தாண்டி என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்துச்சு? டேய், விலாவாரியா எல்லாத்தையும் சொல்லுடா சுப்புக்கிட்ட. சுப்பு, சொல்லுங்க தம்பி. ஐயோ, நானும் அப்பாவும் கார்ல போயிட்டு இருந்தோமா, அப்போ ஐயோ அப்போ இத பாருடா, அந்த சனியம் முடிச்ச ராஜாராம் குடும்பத்தோட சங்காத்தமே நமக்கு வேண்டாம்டா. இந்த தடவை நம்ம சாதி சங்கத்து பஞ்சாயத்துல நான் எவ்வளவு பாடுபட்டேன்னு உனக்கு தெரியும்ல. கண்டவன் காலில் எல்லாம் விழுந்து கேட்க கூடாதவன்ட்ட எல்லாம் கெஞ்சி தாண்டா நம்ம சமாளிச்சிருக்கோம். அத மனசுல வச்சுக்கடா. சரி சரி, நான் பாத்துக்கிறேன். இப்படி அசால்ட்டாலாம் பேசாதடா, இது பொம்பளை விவகாரம், நாம ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஏற்கனவே ராஜாராம் விவகாரத்துல நம்ம சாதி சங்கத்துல நிறைய பேர் நம்ம மேல புகஞ்சிட்டு தாண்டா இருக்காங்க. இந்த விவகாரத்துல இதுக்கு மேலே இறங்கினா நல்லா இருக்காதுடா. பா போதும்பா, போர் அடிக்காத. டேய், நாம சங்கத்துல எழுதி கொடுத்துருக்கோம்டா. இதுக்கு அப்புறமும் திரும்பவும் பிரச்சனையாச்சுன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும்டா. ஏற்கனவே சொந்தக்காரன் எவனும் நம்மள மதிக்க மாட்டேங்கிறான். போதண்டா, விட்டு தள்ளு. இனிமே அந்த ஆளு சகவாசமே வேண்டாம், இதை இத்தோட மறந்துரு. அந்த ஆள் சகவாசம் யாருக்கு வேணும்? அதத்தானடா நானும் சொல்றேன். சனியை பிடிச்சவன் எக்கடாவது கெட்டு போட்டுண்டா. அவன் இருக்கிற திசை பக்கமே நாம தலை வச்சு படுக்க வேண்டாம். நாம நம்ம வேலையை பார்ப்போம். என்ன சொல்ற? சரிப்பா, எனக்கு எல்லாம் தெரியும். நீ எங்க இறங்க போற? ஆபீஸ் தாண்டா போறேன். அங்க ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இறங்குப்பா, ஆபீஸ் வந்துருச்சு. அட, ஆபீஸ் வந்துருச்சு. சரி சரி, நீ எங்கேயும் சுத்தாம நேரா வீட்டுக்கு போ. ஒரு நாளாவது வீட்டுல நிம்மதியாயிருடா. சரி நீ போப்பா. சரி சரி, நான் வரேன்டா. ஜாக்கிரதை. வரேன்பா. இவர் போதுன்னு சொன்னா நான் விட்டுணுமா? அந்த வீட்டு பொண்ணை கட்டணும் ஆசை கட்டினது இவர் தான். இப்ப வேணான்னு சொன்னா நான் கம்முன்னு இருக்கணுமா? அக்காக்காரி எவ்வளவு அசிங்கப்படுத்தினா, அவளையும் ஒண்ணும் செய்ய முடியல. இப்ப தங்கச்சிக்காரியையும் ஒண்ணும் செய்ய முடியலனா நான் என்ன நொன்னையா? அடியை மாட்னடி, முன்னாடி உங்ககிட்ட வாங்கினதை நான் திருப்பி கொடுக்க வேண்டாம். வரண்டி, வரேன்.
நீதானா? ஏண்டா மானம் கேட்டவனே, எவ்வளவு பட்டாலும் திருந்தவே மாட்டியாடா நீ? உன்னை பஞ்சாயத்துல இருந்து எப்படிடா வெளிய விட்டாங்க? இங்க பாரு, மரியாதையா என்ன தொந்தரவு பண்ணாம போயிடு சொல்லிட்டேன். அது எப்படி? அக்காலும் தங்கச்சியும் என்ன அசிங்கப்படுத்திட்டு அடுத்தவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிடுவீங்க. இதை நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா நிக்கணுமாடி? வேணாண்டா, என்ன பொண்ணுன்னு சாதாரணமா நினைக்காத. எனக்கு கராத்தே தெரியும். ஆமா ஆமா, அன்னைக்கு எங்க பசங்க கடத்த வந்தப்போ உன் கராத்தையை நீ எப்படி காமிச்சேன்னு நான் தான் பார்த்தேனே. ஏய் வாடி மரியாதையா. ஏய் ஏய், வாடின்ற வா. கையை விடு. வாடி. விடு, விடு, விடு. ஏய் நிறுத்து நீ. ஆறுகிட்ட. விடு. வாடி. விடுடா. ஏய் விடுன்னு சொல்றேன்ல. வாடின்ற. வாடி. கையை விடு. விடு. எங்கிட்ட காட்டுற உன் வீரத்தை என்னைய கை நெட்டுற உன்னை. வாடி வாடி இன்னைக்கு செத்த. அந்த பொண்ணை கையை பிடிச்சு இழுத்துருக்கான். ஐயோ என்னம்மா என்னம்மா பிரச்சனை? தனியா போறேங்கிட்ட வம்பு பண்ணாமா? அடிமா, நல்ல அடிமா. மானம் கெட்ட பையன். கரெக்டா சொன்னீங்க. அவன் பேரே மானம் கெட்டவன் தான். கால்ல கிடக்கிறத கழட்டி அடிமா. மானம் கெட்டவன். பூமிகா இருடி, உன்னை வச்சுக்கிறேன். உனக்கு இவ்ளோ அடிச்சா நீ அடங்க மாட்டியாடா? இதால அடிச்சதே அடங்கு. இனிமே என் வழிக்கு வந்த கொன்னுடுவேன் உன்னை. உனக்கெல்லாம் கார் ஒரு கேடு. மானம் கெட்டவனே. இதெல்லாம் குடும்பத்துக்கே அவமானம்டா. ஃப்ளாஷ்பேக் ரொம்ப வேதனையானதா இருக்க பெரியவரே. என் ரத்தம் எல்லாம் கொதிக்குது சுப்பு. ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை பையனை போட்டு இந்த அடி அடிச்சிருக்கா. அதுவும் தெருவுல 4 பேர் பாக்குற மாதிரி அடிச்சிருக்கா. எவ்வளவு பெரிய அவமானம். ஆமா, எவ்வளவு பெரிய அவமானம். ஏன் தம்பி, ஒரு பொம்பளை புள்ள கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா தம்பி? அட போய நீ வேற. அவகிட்ட நீ அடி வாங்கி பாரு, அப்ப உனக்கு தெரியும். அவளுக்கு கராத்தே தெரியுமா? ப்ரூஸ்லிக்கு பொம்பளை வேஷம் போட்ட மாதிரி அடி பின்னிட்டாயா. சரி பெரியவரே, இப்ப என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? பழி வாங்கணையா. என் வாரிசு அந்த அளவுக்கு அடிச்சிருக்கா அந்த பொண்ணு. அவளோட அப்பனை எல்லாரையும் பழி வாங்கணும். பொம்பளை விவகாரமா போச்சு. அதான் எப்படி செய்யணும்னு தெரியல. ஏங்க, இப்பதான் ஜாதி சங்கம் பஞ்சாயத்துன்னு போயிட்டு வந்திருக்கீங்க. மறுபடியும் எதுக்குங்க சிக்கல்ல மாட்டிக்க பாக்குறீங்க? வாய மூடி. இந்த பார் சுப்பு, என் மகனோட வேதனையை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. ஏதாவது செஞ்சாகணும் சுப்பு.
நீ தான் ஏதாவது நல்ல ஐடியாவை கொடுக்கணும். ஒரு நல்ல ஐடியா ஒன்று இருக்கு. ஆனா அதுக்கு நான் சொல்றபடியெல்லாம் நீங்க கேட்கணும். எதா இருந்தாலும் சொல்லு சுப்பு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அந்த பொண்ணையும் ராஜாராம் குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரையும் கதற வைக்கிறதுக்கு நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன். இந்த பொண்ணை நான் தூக்கிட்டு வந்துடுறேன். உங்க பையனை வச்சு தாலி கட்ட வச்சிருங்க. அப்பா என்னையா சொல்ற? அது எப்படி முடியும்? ஆ, நீங்களா பொண்ணை தூக்குறேன்னு ஏதோ ஒரு 3 புள்ள பிச்சை துணைக்கு கூட்டு போயிட்டு ட்ரை பண்ணிருக்கீங்க. அப்ப சொதப்பல தானே முடியும். சுப்பு, கடத்துறது ரொம்ப ஈஸி நினைச்சிட்டேன். எல்லாத்துக்கும் இந்த அப்பா தான் காரணம். இவர் ஏற்பாடு பண்ண ஆளுங்க தான் அவங்க. இதை பாருங்க, எதா இருந்தாலும் பிளான் பண்ணி செய்யணும். அதுதான் முக்கியம். அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல கிருஷ்ணனுடைய பொண்டாட்டியை கடத்தி நான் உள்ளே ஒளிச்சு வைக்கலையா? பிளான்னா அப்படி பக்காவா இருக்கணும். சரி விடுங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமையா, போன தடவையே ஒன்னு கூப்பிட்டு இருந்தா சாதி சங்கத்துக்கு அலைஞ்சிருக்க வேண்டிய வேலையும் இல்ல, இவன் அடிபட்டு வந்திருக்க மாட்டான். இப்ப பேசுங்க. இப்ப பண்ண போன் அன்னைக்கே பண்ணிருக்கலாம்ல. தோணலையே. சரி விடுங்க, அதை பத்தி இப்ப பேச வேணாம். இது பாருங்க, பக்காவா பிளான் பண்ணி நான் பொண்ணை தூக்கிட்டு வந்துடுறேன். நீங்க கரெக்டா உங்க புள்ளைய கூட்டு வந்து தாலி கட்ட வைங்க. அப்பா, ஆனா ஒண்ணு, அவ கை காலை பிடிச்சுக்கிறியா? அப்பதான் நான் தாலி கட்டுவேன். அப்பா, அம்மா. ஐயோ தம்பி, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஆசை அவ்வளவு இருக்குது. ஆனா அந்த அளவுக்கு தைரியம் இல்லையே. கொஞ்சம் வீரத்தையும் வளர்த்துங்க. அட போயா. யோ, அதை விடியா. அந்த புள்ளைய தூக்கிட்டு வர இவன் தாலியை கட்டுறான். அதோட முடிஞ்சிச்சாவா பிளானு? பிளான் முடிஞ்சிருச்சாவா? பிளானே அங்கதான் ஆரம்பமாகுது. தாலி கட்டி முடிச்ச உடனே அந்த புள்ளைய அம்மா தாயி உன் வீட்டுக்கு போமான்னு அனுப்பிச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அந்த ஆளால? மொத்த குடும்பமும் உங்க காலில் வந்து விழியா. வாழா வெட்டியா வீட்டில் இருந்தா யாருக்கு அசிங்கம்? நல்ல பிளான் மாதிரி தான் தெரியுது. ஆனா இதை பாருங்க பெரியவரே, இந்த ஆனா ஆவண்ணாவுக்குலாம் இங்கே இடமே கிடையாது. இந்த பிளான் ஜெயிக்கும். ஜெயிக்க வைப்பேன். யோசிச்சு பாருங்க, அந்த மூத்த பொண்ணு விஷயத்துல என்ன நடந்துச்சு? தாலி கட்டின உடனே தலையை மொழி துரத்தி விட்டான்ல அந்த கிருஷ்ணன், ஜாதி கட்ட பையன். ஆனா நீங்க அவங்க சொந்தக்காரங்க, அவங்க ஜாதிக்காரங்க. உங்களை என்ன பண்ண முடியும்? மொத்த குடும்பம் வந்து உங்க வீட்டு வாசல்ல நிக்கும். அட உங்க காலில் வந்து விழுந்தே ஆகணையா? அப்பா, அந்த ஆள் நம்ம காலில் விழறத நினைக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. என்ன செலவானாலும் பரவாயில்லப்பா, இந்த சுப்பு சொல்ற மாதிரி செய்ப்பா. கேட்கறதுக்கு நல்லா தாண்டா இருக்கு. ஆனா அந்த பொண்ணை கச்சிதமா தூக்கிட்டு வர்றது நடக்கிற காரியமா? இதை பாருங்க பெரியவரே, அதுக்கு நான் பொறுப்பு. நல்ல ஆளுங்களா பார்த்து பொண்ணை தூக்குறதுக்கு தயார் பண்ணிட்டேன்னு வச்சுக்கங்க, சூப்பரா முடிச்சிடலாம் காரியத்தை. என்ன ஆளுங்களுக்கு கொஞ்சம் காசு செலவாகும். அதுக்கு நீங்க சரின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் பண்ணலாம்யா. யோ, பணத்தை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. கோடி ரூபாய்னாலும் பரவாயில்ல, அந்த ராஜாராமையும் அவன் மகளையும் அசிங்கப்படுத்தணும். அதான் என் ஆசை. ஈஸ்வரி அக்கா 10 லட்சம் ரூபாய் வேணும்னு கேட்டுச்சு. தேனை எடுக்கிறவன் புறங்கை நக்கிற மாதிரி அப்படியே நம்மளும் சர்வீஸ் சார்ஜை கொஞ்சம் சேர்த்து கேட்போம். கோடியெல்லாம் எதுக்கு பெரியவர? ஒரு மினிமம் 20 லட்சம் ரூபாய் இருந்தா பண்ணிடலாம். அவ்வளவுதானே? இப்ப 20 தரேன். மேல எவ்வளவு செலவாகுதோ அது அப்புறமா கேட்டு வாங்கிக்க. ஒரு நிமிஷம் இரு. சரிங்க. பொண்ணு கழுத்துல நீங்க தாலி கட்டுறீங்க. இதுல 20 லட்சம் ரூபாய் இருக்கு. சொன்ன மாதிரியே செய்யணும் சுப்பு. சரிங்க. எல்லாம் முடிஞ்சதா ஒன்னு தனியா கவனிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. இது பாருங்கய்யா, சொல்லு. நாளை காலைல பக்கா பிளானோட வரேன். சொன்னபடி பொண்ணை தூக்குறோம். சரி. தம்பியை கூட்டின்னு போய் தாலி கட்ட வைக்கிறோம். சரிங்களா? வரட்டுங்களா? சரி, ரெடி ஆகிங்க. நான் வரேன். கவலைப்படாதப்பா, எல்லாம் சரியாயிடும். இந்தப்பா கொஞ்சம் தண்ணி குடிப்பா. வாங்கி குடிப்பா. தண்ணி வேணாமா,
தண்ணி குடிச்சா சூச்சு வரும். தண்ணியெல்லாம் வேணாம். ஐயோ பயங்கரமா வலிக்குது. குட் மார்னிங் பிரபா. குட் மார்னிங் பூமிகா. பிரபா. குட் மார்னிங் பூமிகா. மார்னிங் சரவணா. பூமிகா, எனக்கு என்னவோ அவன் உன்னை வேணான்னு சொன்னதுக்கு லவ் காரணம் இல்லைன்னு தோணுது. பூமிகா, நான் அவன்கிட்ட பேசட்டுமா? ஐயோ வேண்டாங்க பிரபா. அதான் நான் பேசுறேன்னு சொல்றேன்ல, நீ இரு, நான் வரேன். சரவணன். டேய் பிரபா. என்ன ப்ரோ, எனக்கு என்ன ஓட முடியலையா? வா. டேய் கொஞ்சம் நில்லு. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? நீ பூமிகாவை லவ் பண்ணேன்னு எனக்கு நல்லா தெரியும். என் லவ்வுக்காக தியாகம் பண்றதா நினைச்சிட்டு இருக்கியா? பாவண்டா அந்த பொண்ணு. நீ வேணான்னு சொன்ன அதிர்ச்சியில இருந்து இன்னும் மீள முடியாம இருக்கா. பொய் சொன்னதெல்லாம் போதும். பேசாம அவ லவ் அக்செப்ட் பண்ணிக்கோ. டேய் லூசாடா நீ. நீ லவ் பண்ணங்கிறதுலாம் அப்புறம். எனக்கு உண்மையிலே லவ்வர் இருக்கா நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. வேணாண்டா, நீ திரும்ப திரும்ப அதே பொய்ய சொல்லிட்டு இருக்க. சரி, நீ லவ் பண்ணிருந்தா எனக்கு எப்படா தெரியாம போகும்? உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தான். யாருக்குமே தெரியாம நீ லவ் பண்ணதா சொல்லுவ. அதை நாங்க நம்பணுமா? ஹேய், இன்னும் நான் சொல்றதை நீ போயின்னு தான் நினைச்சிட்டு இருக்கியா? அப்ப நான் சொல்றதை நீ நம்பல, அப்படித்தானே? இரு, இப்ப ஃபோன் பண்றேன். ஹே டார்லிங், வந்துட்டியா? எங்க இருக்க? ஏய், அதே பார்ட்ல தான் நானும் இருக்கேன். சரி, நீ ஒன்று செய். நீ அப்படியே உள்ள வா, நான் உள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே? சொன்னா நம்ப மாட்டல? வருவா. அட்லீஸ்ட் பார்த்தாலாவது நம்புவல்ல? வரட்டும். அவள் அப்படியே பூமிகாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடலாம். சரி, எங்க இந்த இருக்கா? பூமிகா, இங்க வாங்க. பூமிகா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான பர்சனை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போறேன். வெயிட் பண்ணுங்க. இதோ வந்துட்டா பாருங்க.